இன்றைக்கி நம்ம சேனலில் 5 கிலோ ரசம் பொடி பண்ண போகிறோம். இதுமாரி ரசம் பொடி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்லேயே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கிலோ துவரம் பருப்பு, மிளகு 3/4 கிலோ, சீரகம் 3/4 கிலோ, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 50 கிராம் குண்டு மிளகா, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 50 கிராம் வெந்தயம், கட்டி பெருங்காயத்தில் பாதி பெருங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரசம் பொடி பண்ணுறதுக்கு இதுமாரி ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கடாயை நல்லா காயட்டும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயம்லாம் வறுத்து எடுத்துக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்குவோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். பெருங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த கலர் வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை ரொம்ப தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, சிறு தீயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா வெந்தயம் வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். கை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்சிரும். வெந்தயம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஈரம் இல்லாத நான் காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. அடுத்தது நம்ம மிளகா வறுத்துக்கலாம். ரசம் பொடிக்கு எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரெண்டாவது ரசம் பொடி கெடாமல் இருக்கும். மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. மிளகாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் எது வறுத்தாலும் நீங்கள் கைவிடாமல் தான் கலந்துக்கிட்டுக்கினே இருக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரசம் பொடிக்கு இதெல்லாம் ஆயில் போடாமல் தான் வறுக்கணும். பெருங்காயம் வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் வறுக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல் வரும்போதே தெரியும் நல்லா வறுந்துடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகு வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ மிளகு நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிளகு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக இப்போ பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். 3 கிலோ பருப்பு. அதில் நம்ம எல்லா பருப்பும் போட்டு வறுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன கடாயாக இருந்தால் ஒரு 1/2 கிலோ போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய கடாயாக இருந்தால் 1 கிலோ போட்டு கூட வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி இருக்கிற பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறைய பண்ணுறதுனால நான் மிஷினில் கொடுத்தா அரைக்க போகிறேன். 1/2 கிலோ 1 கிலோ பண்ணுறதா இருந்தால் வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்குங்க. 1 கிலோ பருப்பு வச்சு ரசம் பொடி பண்ணுறதா இருந்தால் 1/4 கிலோ மிளகு, 1/4 கிலோ சீரகம், 1 பிடி வெந்தயம், 1 பிடி கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகா, பருப்பு 1 கிலோ, பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இது எல்லாம் கடலேருந்து வாங்கின்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ரசம் பொடி பண்ணி வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.